நான் எப்படி எனக்கு கனடா விசா அப்ளை பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் செல்ஃப் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து மெயினாக ஒரு கம்ப்யூட்டர், ஃபோன் லைன் செய்யலாம். பட் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்யவே இல்லையே. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் நான் எப்படி அந்த விசா அப்ளை பண்ணேன். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரெஸ்பான்சிபிள். ப்ளஸ் அந்த விசா அப்ரூவ் ஆகுமா இல்லையான்னு சொல்கிறது வந்து அவங்களோட பர்சனல் சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறது காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிரெக்டாக கூகுளில் போயிட்டு உங்களோட ப்ரௌசரில் IRCC போர்ட்டல், ஸோ அந்த IRCC போர்ட்டலில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே போகலாம். அண்ட் தென் அப்ளை ஆன்லைன் விசிட்டர் விசா கனடா IRCC போர்ட்டல். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணணும். உங்களோட IRCC அக்கௌண்ட்டு உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கீழே இங்கே போயிட்டு கிரியேட் யுவர் IRCC போர்ட்டல் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட கூகுள் இல்லைனா யாஹூ வச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு சைன்இன் பண்ணலாம் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் ஆல்ரெடி என் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ என் அக்கௌண்ட் உள்ள போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல என் விசா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காட்டி கொண்டிருக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணபடியா. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த உங்களுக்கு காட்டாது இப்படி. ஸோ நீங்கள் டேரெக்டாக மேலே போயிட்டு அப்ளை ஃபார் விசிட்டர் விசா ஒரு ட்ரான்சிட் விசா கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் தென் இப்போ கீழே நீங்கள் போயிட்டு இதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் அப்ளிகேஷன். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கேட்குற முதல் கேள்வி, do you want to apply for more than one person? நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ் கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரே அப்ளிகேஷனில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனியாக போகிறீங்கன்னா நோ, சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போது இந்த இடத்துல கேட்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற விசா டைப் என்ன. ஸோ ட்ரான்சிட் விசா, விசிட்டர் விசா, இல்லைனா ஐம் நாட் ஷுர். ஸோ நீங்கள் இந்த இடத்துல விசிட்டர் விசா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கேட்குது ரீசன்ஸ், நீங்கள் எதுக்காக போகிறீங்கன்றது. ஸோ இங்கே நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மெயினாக கொடுக்க வேண்டியது, ஸோ நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக போகிறீங்கன்னு சொன்னால் டு விசிட் கனடா ஆஸ் அ டூரிஸ்ட், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலி விசிட், அப்படி நிறைய இருக்கும். ஓகே, டெல் அஸ் மோர் அபவுட் வாட் யூ வில் டூ இன் கனடா. ஸோ நான் வந்து என்ன அப்ளை பண்ணும்போது நான் என்டர் பண்ணணும்னு சொல்கிறது இங்கே நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்தது டு விசிட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அட்டெண்ட் வெட்டிங் ப்ளஸ் சைட் சீயிங். இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல ஷார்ட்டாக இப்படி டைப் பண்ணால் போதும். நீங்கள் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைனா ChatGPT காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும். அடுத்து நீங்கள் தேவைப்பட்ட டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ போகிறீங்க நான் அப்ராக்சிமேட்டாக நான் டேட் செலக்ட் பண்ணுறேன். எப்போயுமே நீங்கள் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறது தான் நல்லது கனடா விசா. ஏன்னா ப்ராசஸிங் டைம் வந்து 2-3 மாதம் எடுக்கும். அதனால் ஸோ ரிட்டன் டேட்டை நீங்கள் ஒரு ரீசனபிள் டேட் கொடுங்க. அதிகமாக கொடுக்கவும் வேணாம், ரொம்ப கம்மியாக கொடுக்கவும் வேணாம். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கண்டினியூ. இப்போது இங்கே கேட்குற விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். ஸோ டு செலக்ட் விசிட்டர் டாக்குமெண்ட் நீட் டு கம்ப்ளீட் அப்ளிகேஷன். ஸோ வேலிட் பாஸ்போர்ட் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஃப்ரீயான ஒரு பேஜ் இருக்கணும். அது எல்லாருமே இருக்கும். இன்ஃபர்மேஷன் யூ நீட் டு என்டர். ஸோ முதலாவது இங்கே தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ், ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபைனான்சஸ், எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி, கிரிமினாலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, மெடிக்கல் பேக்ரவுண்ட், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டினியூ. ஸோ ஐ யூ அப்ளைங் ஆன் பிஹாஃப் ஆஃப் சம்மன் எல்ஸ். நீங்கள் வேறு யாருக்காச்சும் அப்ளை பண்ணுறீங்களா? இல்லை, நான் எனக்காக அப்ளை பண்ணுறேன் செல்ஃபாக. ஸோ நோன்னு கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது சர்நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேரை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்னோட லாஸ்ட் நேம் நான் என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து முகமது ஃபர்ஹான். பர்த் டேட், ஸோ நான் இப்போ சும்மா டெம்பரரிக்கு ஏதாச்சும் கொடுத்து விட்றேன். ஸோ 95. ஸோ நான் அவ்வளோ ரொம்ப ஓல்டு இல்லை. ஸோ சும்மா டேட் கொடுப்போம். அண்ட் மெயில். ஸோ கண்டினியூ. இதெல்லாம் வந்து உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கும் நீங்கள் அதை அப்படியே என்டர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் மாற்றிக்கி இது கொடுக்கக்கூடாது. ஸோ வாட் டாக்குமெண்ட் யூர் ட்ராவலிங் வித். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, யூரோப்பியன் யூனியனில் ட்ராவல் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, ப்ளூ பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை ட்ராவல் டாக்குமெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா கனடா வந்து ப்ளூ பாஸ்போர்ட்டும் அக்செப்ட் பண்ணும். ஸோ பாஸ்போர்ட், வாட் கைண்ட் ஆஃப் பாஸ்போர்ட். ஸோ நான் ஒரு ரெகுலர் பாஸ்போர்ட் வச்சுக்கிறேன். செலக்ட் த கண்ட்ரி கோட் தட் மேட்சஸ் யுவர் பாஸ்போர்ட். ஸோ நான் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வச்சு அப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கு LKA தான் வரும். ஸோ LKA ஸ்ரீலங்கா அந்த இருக்குது. வாட் இஸ் த நேஷனாலிட்டி ஆஃப் யுவர் பாஸ்போர்ட். திரும்பவும் ஸ்ரீலங்கன். ஸோ ஸ்ரீலங்கா வச்சு எடுக்கலாம். இந்த இருக்குது ஸ்ரீலங்கா. வாட்ஸ் யுவர் பாஸ்போர்ட் ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 நம்பர் வரும். உங்களோட பாஸ்போர்ட்டை பார்த்து கொடுங்க. திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதே நம்பரை. ஸோ அதுக்கு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ண இல்லாது N 5454565. ஸோ நான் சும்மா என்டர் பண்ணது. ஸோ டேட் ஆஃப் யுவர் ட்ராவல் டாக்குமெண்ட். ஸோ நான் அப்ளை பண்ணுறேன்.
Date of issue of passport or document. March. Okay, are you a lawful permanent resident of United States? United Statesல நீங்க ஒரு permanent resident-ஆ இல்ல. Have you held a Canadian visitor visa in the last 10 years? இதுக்கு முதல்ல உங்களுக்கு கனடா விசா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட பாஸ்போர்ட்ல கடைசி 10 வருஷத்துக்குள்ள நீங்க எஸ் கொடுக்கணும். நான் இல்லன்னு கொடுக்குறேன். Do you hold a valid US visa உங்கள்ட்ட இருக்கான்னு கேக்குறாங்க. No. Are you traveling to Canada by air? Yes. So நான் ஃளைட்ல தான் கனடா போறேன். Okay. Okay, country or territory where you were born. So நான் பிறந்த இடம் ஸ்ரீலங்கா. City or town where you were born. So நான் பிறந்தது பேராதனியா. So let's enter that. பேராதனியா. Are you a citizen of more than one country? Dual citizen ஆதான் நீங்க கிளிக் பண்ணலாம். So no. Which country or territory are you a citizen of? So திரும்பவும் கேக்குது. இந்த மாதிரி திரும்ப அதே கேள்வி வரும். கவனமா நீங்க அப்ளை பண்ணணும். ஸ்ரீலங்கா. I'm a citizen of this country or territory since birth. Yes. So நான் பிறந்ததுல இருந்தே அந்த கண்ட்ரில நான் சிட்டிசன். அதனால அது ஆட்டோமேட்டிக்கா என் birth date அங்க என்டர் ஆகும். Save and continue. இப்போ do you have a valid national identity document? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு நேஷனல் ஐடென்டி கட்டாயம் இருக்கணும். எஸ். ஸோ இப்போ என்னோட ஐடி கார்டு நம்பர் நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து சும்மா ஏதாச்சும் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணுறேன். இந்த ஐடி கார்டு நம்பர் நீங்கள் ஜெர்மனிலிருந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜெர்மன் ஆஃபன்தால் ஸ்டேட்டில் வரக்கூடிய அந்த நம்பர் கொடுக்கணும். ஃப்ரான்ஸ்லேருந்து அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃப்ரான்ஸ் நம்பர். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து அப்ளை பண்ணுங்க, ஸ்ரீலங்கா என்ஐசி நம்பர் கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் நான் வந்து சும்மா ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன். ஓகே, டாக்குமெண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது திரும்ப. ஸோ நான் என்ன கொடுத்தேன், HATKH. டேட் ஆஃப் இஷ்யூ 24. ஸோ எக்ஸாம்பிள் சும்மா கொடுப்போம். கண்ட்ரி ஓ டெரிட்டரி இஷ்யூ த டாக்குமெண்ட். ஸோ எனக்கு வந்து அந்த ஐடி கார்டு வந்து ஜெர்மனிட்டு. ஸோ நீங்கள் ஜெர்மனின்னு சொன்னால் நீங்கள் எப்பயுமே நல்ல யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் மற்றதை விட. ஹேவ் யூ யூஸ்ட் another நேம் in the past? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேறு நேம் சேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நிறைய பேர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சர்நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் இங்கே கொடுக்கணும். ஸோ இதில் நோ. ஓகே, அடுத்தது கண்ட்ரி ஆர் டெரிட்டரி ஆஃப் ரெசிடென்ஸ். நான் இங்கே இருக்கிறேன். ஸோ நான் இருக்கிற ஜெர்மனியில் நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் கொடுக்கலாம். ஸ்ட்ரீட். ஸோ என் வீட்டு அட்ரஸ். சிட்டி ஆர் டவுன். இஸ் யுவர் மெயில் அட்ரஸ் த சேம்? எஸ். Country or territory of residence. List your current country or territory of residence, then at all other country or territory you have lived for the past 5 years. கடைசி 5 இயர்ஸில் நாங்கள் என்னென்ன நாட்டில் வாழ்ந்துருக்கிறோம்னு சொல்கிற லிஸ்ட்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். ஓகே, இப்போது ஆனால் கண்டிப்பாக என்டர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து லெட்ஸே வந்து கடைசி 5 வருஷமாக ஜெர்மனியில் தான் இருக்கிறேன்னு சொன்னால் நான் வந்து டிரெக்டாக ஜெர்மனி என்டர் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வாட்ஸ் யுவர் ஸ்டேட்டஸ் இன் யூர் கரண்ட். ஸோ என்ன ஸ்டேட்டஸ் நான் ஜெர்மனியில் இப்போது சிட்டிசன், ஃபாரின் நேஷனல், பெர்மனன்ட் ரெசிடென்ட், ரெஃப்யூஜி, பிளா பிளா பிளா. ஸோ நாங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுப்போம். ஸோ நான் இங்கே ரெசிடென்ட்டாக இருக்க அப்படியே. ஸோ எப்போலேருந்து, ஸோ நீங்கள் ஜெர்மனியில் எப்போலேருந்து நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த டேட்டை கொடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 18 ஜூன் 10. திஸ் இஸ் வேர் ஐ கரண்ட்லி லிவ். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து வேறு எந்த நாடும் கேட்காது. ஸோ அதாவது அதுக்கு தான் நீங்கள் அந்த டைம்லேருந்து இந்த வரைக்கும் இருக்கிறீங்கன்ற கன்ஃபர்மேஷன். ஓகே, எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்னொரு நாட்டில் கடைசி 5 வருஷத்தில் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அதையும் கட்டாயம் இங்கே என்டர் பண்ணணும். ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அது பொய்யா இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். In the past 10 years, have you provided your biometrics, fingerprints, photos when applying for a visitor visa, extension, restoration or ஏதாச்சும் நீங்கள் இதுக்கு முதல் கொடுத்தீங்களா கனடியன் எம்பசின்னு கேட்குறாங்க. நான் கொடுக்கல. ஸோ நான் நோட்டு கொடுக்குறேன். சேவ் அண்ட் கண்டினியூ. How much money do you have for your stay? ஸோ கனடாவில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ காசு வச்சிருக்க போகிறீங்க அங்கே செலவு பண்ணுறதுக்குன்னு கேட்குது. ஸோ நான் வந்து போகும்போது ஒரு 2000 யூரோஸ் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி கனடியன் டாலர்ஸை சொன்னேன். ஸோ 2000 யூரோஸ்ன்னு சொல்லும்போது 2500 $3000 கிட்ட வருது. ஸோ நான் வந்து $3000 என்டர் பண்ணேன். இஸ் someone else giving you money for your stay? உங்களுக்கு வேறு யாராச்சும் காசு கொடுக்குறாங்களா கனடாவில் ஸ்டே பண்ணுறதுக்கு? ஒருவேளை ஸ்பான்சர் அப்படி இருந்தால் நீங்கள் யாருன்னு கொடுக்கலாம். இல்லாட்டி நோன்னு கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போது எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹேவ் யூ எவர் ஸ்டடீஸ் அட் த போஸ்ட் செகண்டரி ஸ்கூல் ஓ யூனிவர்சிட்டி? ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டி போகல. வொகேஷனல் ஸ்கூல் போனீங்கனால கேட்குது. நோ. ஸோ நோ. மிலிட்டரி ஓ போலீஸ் ஹிஸ்ட்ரி? இல்லை. ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ கிவ் இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிங்கன்ற ஹிஸ்ட்ரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஜாப் ஹிஸ்ட்ரியை கொடுங்க. ஓப்பனாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அன்எம்ப்ளாய்டு கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் ஓப்பனாக இருங்க, ஒனஸ்ட்டாக. ஸோ 2020 லெட்ஸே நான் வந்து அங்கே அப்போ இருந்து ஏப்ரல்லேருந்து
டூ இப்போ அங்கே தான் வேலை செய்கிறேன்னு கொடுக்கலாம். ஒர்க் ஒரு ஆக்டிவிட்டி நான் என்ன ஒர்க் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சும்மா என்டர் பண்ண ஏதாச்சும் பண்ணுறேன். பட் நீங்கள் பார்த்து உங்களோட என்ன ஜாப் கேட்டகரிக்கு வருதோ அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணால் ஓகே. ஸோ உங்களோட எம்ப்ளாயரோட பேர் லெட்ஸ் சே சஸ்பென்ஸ். ஸோ கரெக்டாக கொடுங்க. உங்களோட டியூட்டி என்ன, நீங்கள் உங்களோட பொசிஷனை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி சப்போர்ட். இந்த கண்ட்ரியில் இருக்காது. ஸோ நான் ஜெர்மனியில் இருக்கிறேன். ஸோ நான் ஜெர்மனி என்டர் பண்ணுறேன். ஸ்ட்ரீட் அட்ரஸ். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட ஜாப் உங்களோட ஒர்க் அட்ரஸ் கொடுங்க அண்ட் சேவ். ஓகே, சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இதில் எரர் வருது. இப்போ இப்படி ஏதாச்சும் நீங்கள் பிள்ளையாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல எரர் ஒன்று வரும். அண்ட் அதில் சொல்லுவது கிவன் டீட்டெயில்ஸ் யூஆர் மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் ஃபார் த பாஸ்ட் 10 years. ஸோ கடைசி 10 வருஷத்தை டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. ஆனால் நாங்கள் என்டர் பண்ணதுன்னு சொன்னால் 2020 நாங்கள் வேலை செய்கிறேன். ஸோ அதனால் வந்து அது அந்த இடத்துல இது பண்ணுது லைக் தவறுன்னு சொல்லுது. ஸோ அதை இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் போயிட்டு இந்த 2020 10 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10லேருந்து வேலை செய்கிறேன்னு கொடுத்தேன்னு சொன்னால் சேவ் அண்ட் சேவ் அண்ட் கண்டினியூ. அதாவது நீங்கள் வந்து கடைசி 10 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் உங்களோட ஹிஸ்ட்ரியே கொடுத்தா ஆகணும். அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப் போகும். அதுக்கு நீங்கள் கடைசி 10 வருஷம் என்ன செஞ்சீங்கிறது கம்ப்ளீட்டாக என்டர் பண்ணணும். அப்படி நீங்கள் வேலை செய்யாத இடத்துல நீங்கள் அன்எம்ப்ளாய்டு கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து கடைசி 2010லேருந்து வேலை செய்கிறேன்னு கொடுத்தபடியே எனக்கு அந்த ஸ்டெப் அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ டியூரிங் த பாஸ்ட் 5 years ஹேவ் யூ ட்ராவல் டு அ கண்ட்ரி or territory other than the one you are citizen of? யா, இப்போ நான் வந்து நிறைய கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் கடைசி 5 வருஷத்தில். அதை நீங்கள் என்டர் பண்ணுவீங்க கட்டாயம். ஸோ டெல் us more about your travels. இப்போ நீங்கள் வந்து இங்கே கடைசியில் எங்கெல்லாம் போனீங்களோ எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்கள். நான் ஜெர்மனில் இருந்த டைம் கடைசி 10 வருஷமாக இந்த யூரோப்புக்குள்ளே ஒரு எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து 18 அந்த ஏப்ரல் ஃபெப்ரவரி நான் வந்து 19 ஒரு 2 weeks இருப்பேன் அங்கே போயிட்டு. ஸோ லெட்ஸ் சே மார்ச் கண்ட்ரி ஆஃப் டெரிட்டரி நான் எங்கே போனேன்னு லெட்ஸ் சே சுவிட்சர்லாண்ட். நீங்கள் ட்ராவல் ஹிஸ்ட்ரி என்டர் பண்ணுங்க நீங்கள் எங்கெல்லாம் போனீங்கன்றத. ஸோ லெட்ஸ் சே சுவிட்சர்லாண்ட். ஓகே, லொக்கேஷன் சே ஜூரிஷ். பர்பஸ் ஆஃப் ஜூரிஷ் வந்து நீங்கள் இப்படி தான் என்டர் பண்ணணும். நீங்கள் டபுள் புங்க்டெல்லாம் வந்து எழுத்து போட்டால் அது இருக்காது. எனக்கு கனடியன் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் இது பண்ணும். பர்பஸ் ஆஃப் ட்ராவல் டூரிசம். ஓகே, சேவ். இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருந்தால் நீங்கள் அதை எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. ஹேவ் யூ எவர் ஸ்டேட் இன் கனடா பியாண்ட் த வேலிடிட்டி ஆஃப் யுவர் ஸ்டேட்டஸ்? நீங்கள் கனடாவில் வந்து ஓவர் ஸ்டே ஆகிருக்கிறீங்களா, இல்லைனா ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கா? நோ. ஹேவ் யூ எவர் பீன் ரிஃப்யூஸ்ட் விசா ஓ பர்மிட் டினைட் என்ட்ரி டு ஆர்டர்? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கனடாவில் ப்ராப்ளம் ஆகி உங்களை வந்து ரிஃப்யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. நோ. ஸோ நான் இது வரைக்கும் போனது இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டி. Have you ever committed a crime? No. Have you ever been arrested? No. Have you ever been charged of criminal? இதெல்லாம் நீங்கள் நோண்டு கொடுக்கணும். Save and continue. Criminal and security questions. So have you ever been a member of? No. Have you ever been a witness? So இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க செக்யூரிட்டிக்காக கேட்குறது. நோண்டு கொடுங்க. ப்ரொசீஜர். Have you had a medical exam? No. Do you want to work in one of the following jobs? ஸோ இங்கே கேட்டிருக்கிற ஜாப்ஸை நீங்கள் வேலை செய்ய போகிறீங்களா? இது வந்து அவங்க கேட்குற காரணம் நீங்கள் அங்கே போனால் இந்த ஜாப்ஸை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லைன்னா இங்கேயும் இந்த ஜாப்பை வந்து டேக் ஓவர் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நோன்னு கொடுத்துருங்க. ஸோ எனக்கு இந்த ஜாப்லலாம் வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் 2 years யூ டயக்னோசிஸ் tuberculosis? நோ. நோய் வாயை பற்றி கேட்குது, மெடிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இந்த லாஸ்ட் 5 yearsல உங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா? நோ. ஏன்னா ஒரு சில வருத்தங்கள் வந்து இருந்தால் அவங்கள வந்து நடுவில் என்டர் பண்ண விட மாட்டாங்க. Are you currently receiving dialysis treatment? No. Have you been drug addict? No. Have you had a medical health condition? No. Have you ever had a diagnostic spill? ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் நோன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ சிங்கிள், டிவோர்ஸ், விடோஸ். ஸோ நீங்கள் சிங்கிள்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. டூ யூ ஹேவ் சில்ட்ரன் இருக்கா? யா ஒரு நோ. இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஆம் நாட் டிக்ளேரிங் எனி நேச்சுரல் அடாப்டட் ஆர் சைல்டு. ஸோ உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது அடாப்டட் சைல்டு இல்லாட்டியும் நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். அடாப்டட் இருந்தால் நீங்கள் அதை வந்து யாண்டு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணணும். அந்த கிட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னு. ஸோ நீங்கள் யாராச்சும் அடாப்ட் பண்ணியிருந்தால் ஓகே. இஃப் யூ அடாப்டட் ப்ரொவைட் அஸ் டீட்டெயில் அபவுட் யூர் லீகல் பேரண்ட்ஸ். நீங்கள் ஒரு அடாப்டட் கிட்டாக இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அடாப்டட் கிட்டாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட லீகல் பேரண்ட்ஸ் யார் உங்களுக்கு அம்மா அப்பாவாக இருக்கிறாங்க இப்போ அப்படின்றது கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் ஐ டோன்ட் நோன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களோட அம்மா அப்பா பேர் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப், மதர், டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் கொடுங்க. For example, number of budget, country of territory, Sri Lanka.
ஸோ இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகே, பேஷன் வந்து ஹவுஸ் மேக்கர்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே என்டர் பண்ணணும். இந்த ஸ்டார் போட்டிருக்கிற மார்க் நீங்கள் எல்லாமே என்டர் பண்ணணும். ஹவு டஸ் திஸ் பேரண்ட் ஹேவ் த சேம் அட்ரஸ் அஸ் யூ? அவங்களோட வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. டு யூ வில் திஸ் பேரண்ட் கம் வித் யூ டு கனடா? அவங்களோட கனடாக்கு வர போகிறாங்களா இல்லையா? இல்லைன்னு கொடுங்க. அவங்களோட வராட்டி வர்றதா இருந்தால் யான்னு கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, அடுத்தது லாங்குவேஜ் ஆஃப் த அப்ளிகண்ட். வாட்ஸ் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் ஓ மதர் டங்? ஸோ என்ன நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன? தமிழ். ஸோ நான் வந்து தமிழ் கொடுக்குறேன். கேன் யூ கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச்? ஓ இங்கே மாறிட்டு, சாரி. ஸோ எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா ஃப்ரெஞ்ச் தெரியுமா? ஸோ இங்கிலீஷ் தெரியும். ஸோ நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் கொடுங்க. ஃப்ரெஞ்ச் தெரிஞ்ச ஃப்ரெஞ்சுன்னு கொடுங்க. ஸோ வாட் லாங்குவேஜ் டு யூ வாண்ட் அஸ் டு கண்டாக்ட் யூ? ஸோ உங்களோட பேசுகிறதா நீங்கள் என்ன லாங்குவேஜில் கதைக்க போகிறீங்கன்னு சொல்லணும். ஒரு வேலைக்கு எம்பசிலேருந்து கோல் வரப்போகுதுன்னா ஸோ இங்கிலீஷ் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஞ்ச் கொடுக்கலாம். இமெயில். ஸோ இப்போ நான் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் இங்கே. ஸோ கன்ஃபார்ம், சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ டெலிஃபோன் நம்பர் ஒன்று ஆட் பண்ணணும் நான். ஸோ நான் என்ன டெலிஃபோன் நம்பர் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து யூஎஸ் நம்பர் கேட்டிருக்கு. டெலிஃபோன் டைப் ரெசிடென்ட் செல்யூலர். செலக்ட் டெலிஃபோன் நம்பர் கண்ட்ரி ரெசிடென்ஸ். கனடாவா யூஎஸ்? உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கனடியனா இல்லைனா யூஎஸ் நம்பரானு கேட்டிருக்கு. இல்லைன்னு கொடுத்துருக்கு. அது வந்து கொடுங்க. டயல் கோட் வந்து +49. ஃபோன் நம்பர் வந்து இந்த ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க உங்களோட ஃபோன் நம்பரை. ஓகே, ஸோ இங்கே வந்து டயல் கோடில் எப்பயுமே நீங்கள் 0 ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் ப்ளஸ் ஆட் பண்ணக்கூடாது. வெறுமனே டயல் கோடை மட்டும் போடணும். ஸோ ஜெர்மனின்னு சொன்னால் +4, அதாவது 49 மட்டுமே. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் கொடுங்க. சேவ். இல்லைன்னா இந்த ஸ்டெப் அடுத்ததுக்கு போகாது. ஸோ இப்போது சமரி ஆஃப் யூர் இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல இப்போ உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கான சமரி வந்திருக்கு ஃபுல்லாக. நீங்கள் வந்து தேவையான இடத்த கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி சேஃப்டிக்கு. ஸோ லெட்ஸ் சே நீங்கள் வந்து உங்களோட நேஷனல் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஐடி கார்டு நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இதை கிளிக் பண்ணி பாருங்கள். நேஷனல் ஐடி நம்பர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன என்டர் பண்ணீங்களோ அதை காட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல எடிட் கிளிக் பண்ணிவிட்டு திருத்திக்கலாம். ஸோ டபுள் செக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் கடைசியில் வரும். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டிய டைம் இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான டைம் இதுதான். ஸோ இப்போது இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரூஃப். ஸோ இந்த இடத்துல கேட்குற விஷயம் வந்து நீங்கள் ஜெர்மனில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட ஆஃபன்தால் ஸ்டேட்டில். ஓகே, ஸோ நான் வந்து என்ன ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். பட் ஐடி கார்டு காப்பி நீங்கள் அழகாக 2 காப்பியையும் வந்து முன்ன பின் எடுத்து வச்சுருக்குங்க ஒரே இதில் ஒரே ஃபோட்டோவில். ஸோ என்கிட்ட வந்து ஒரு காப்பி இருக்குது. நான் அதை ஆட் பண்ண போகிறேன். அது வந்து நீங்கள் உங்களோட எந்த நாட்டு ஐடி கார்டு அதை அப்ளை பண்ணுங்கள். நோட் அப்லோட் நேஷனல் ஐடி கார்டு நம்பர். இப்போ இந்த இடத்துல உங்களோட ஐடி கார்டு திருப்பியும் கேட்குது. அதுக்கும் வந்து உங்களோட ஐடி கார்டு நம்பர் தான். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆனேன். பட் இமிக்ரேஷன் ப்ரூஃப் வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? ஐடி கார்டு, நேஷனல் ஐடி கார்டும் அதே ஐடி கார்டு தான். நான் இப்போ இங்கே ஜஸ்ட் ரெண்டாக ஒரு பாஸ்போர்ட் காப்பி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே என்ன மார்க் ஆகுதுன்னா இட் லுக்ஸ் லைக் யூ அப்லோட் த சேம் டாக்குமெண்ட் மோர் தென் ஒன்ஸ். இஃப் திஸ் இஸ் நாட் வாட் யூ இன்டெண்டட் டு டிலீட். அது சொல்லுது நான் சேம் டாக்குமெண்ட்டை 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் தந்திருக்கு, அது பிள்ளை இல்லை. கண்டினியூ பண்ணலாம். பாஸ்போர்ட்டோ ட்ராவல் டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் காப்பி கொடுக்க போகிறீங்க உங்களோட. ஸோ ஒரு கிளியர் பாஸ்போர்ட் காப்பி எடுத்து வச்சுருந்து அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்தது ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப். இப்போ நீங்கள் ஃபண்ட் கொடுக்குறதுக்காக நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா உங்களோட ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வேறு மெத்தடில் ஏதாச்சும் நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் கிரெடிட் கார்டு அந்த மாதிரி அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் நான் என் ஒர்க் கான்ட்ராக்டை தான் கொடுத்தேன். ஸோ நான் என்னோட ஒர்க் கான்ட்ராக்டில் வந்து என்ன சேலரி போட்டிருக்கு அந்த ப்ரூஃபை வந்து நான் என்னோட கான்ட்ராக்ட் அப்படியே இங்கே அப்லோட் பண்ணேன். நீங்கள் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் லாஸ்ட் மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ காசு வந்துருக்கோ அதை ஒரு காப்பி எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இங்கே. பட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்த அமௌண்ட் இங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் $2000 கொண்டு போக போகிறீங்கன்னு சொல்லி அங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க முதல்ல. அந்த அமௌண்ட் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த அமௌண்ட் உங்களுக்கு இங்கே பேலன்ஸ் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வரும். பட் நான் இந்த இடத்துல ஒரு கிரெடிட் கார்டு என்னோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு நான் அப்லோட் பண்ணேன். எனக்கு இப்போ தான் யாது வருது. ஸோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணேன். அடுத்தது கன்சென்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் திஸ் ஃபார்ம் ஒன்லி இஃப் இதை நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் இது பண்ணலை. கம்ப்ளீட் திஸ் ஃபார்ம் ஒன்லி இஃப் யூ அத்தாரைஸ் இமிக்ரேஷன்
information from your case file to some other. ஓகே, இது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் வேறு யாராச்சும் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை. இதுக்கு நான் வந்து எதையும் மெட் பண்ணல. ஐ திங்க் இப்போ இங்கே எம்ப்ளாயி லெட்டர் கரண்ட் ஒரு எம்ப்ளாயர் நீங்கள் லெட்டர் ஏதாச்சும் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இல்லாட்டி ஒர்க் கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இது ஆட் பண்ணலாம் இங்கே. ஸோ நான் அதை ஆட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எம்ப்ளாயி லெட்டர், அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ். இந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஆட் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் உங்களோட வீட்டு பத்திரம், இல்லைனா உங்களோட லைக் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்னும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்த ஆட் பண்ணது வந்து எந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று நான் இங்கே இல்லைனா இங்கே 2 இடத்துல நான் மாறி ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு அது கரெக்டாக தெரியா. ஃபண்ட் ப்ரூஃப்ஸ் இருக்கிறத நான் வேறு டாக்குமெண்ட்டை போட்டிருப்பேன். இங்கே வந்து நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைனா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டோ போட்டிருப்பேன். 2ல் உண்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ do you consent to be contacted by CIC or an organization of CIC request in the future? நீங்கள் எஸ் கொடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டாக்ட் பண்ணுறதுக்காக. இப்போது சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் இங்கே என்டர் பண்ண போகிறீங்க. முகமது அப்துல் சாஹித், ப்ரைவசி அண்ட் நோட்டீஸ், சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, இப்போது பேமெண்ட் பண்ணுற டைம் $185 நீங்கள் பே பண்ணணும். இது வந்து உங்களோட விசிட்டர் விசாக்கான காசு. €100 வந்து உங்களோட விசிட்டர் விசாக்கான காசு. $85 வந்து உங்களோட பயோமெட்ரிக்ஸ் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க அங்கே, அந்த விஎஃப்எஸ்க்கான அமௌண்ட் அது. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல போய்ட்டு ஒரு கார்டு நம்பர் கொடுத்து பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலில் உங்களுக்கு ஒரு வெயிட், நான் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து அடுத்த ஸ்டெப் போனேன்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மெயிலில் வந்து இப்படி ஒரு லெட்டர் வரும், விஎஃப்எஸ் கன்சென்ட் ஃபார்ம்னு சொல்லி. ஸோ இந்த கன்சென்ட் ஃபார்மில் வந்தால் நீங்கள் இதை கீழே வந்து சைன் பண்ணணும் இதில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நேம் அண்ட் டேட் போட்டு சைன் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல நீங்கள் வேறு யாராச்சும் உங்களோட பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து சைன் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பணும் இதையும். ஸோ கன்சென்ட் ஃபார்மை. அடுத்தது உங்களுக்கு வந்து கனடியன் விஎஃப்எஸ்க்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன், ஒரு டாக்குமெண்ட் நம்பர் வரும். இந்த இருக்குது தான் அது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இது வந்து என்ன டாக்குமெண்ட் இது எனக்கு வந்தது. So please provide your passport or travel document with a copy of this letter. There must be at least one blank page. Your passport must be valid for the duration of your expected length. So இந்த லெட்டர் உங்களுக்கு வந்து மெயிலில் வரும். இது வந்து சின்ன சொன்னால் நீங்களோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண போகிறீங்க. இப்போது நீங்கள் இதை காப்பி எடுத்துக்கிட்டு, அந்த கன்சென்ட் ஃபார்மையும் காப்பி எடுத்துக்கிட்டு, உங்களோட பாஸ்போர்ட்டையும் கையில் எடுத்துக்கிட்டு, நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பேமெண்ட் பண்ண கன்ஃபர்மேஷனை வந்து பில்லை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிரெக்டாக போவீங்க விஎஃப்எஸ்க்கு. இந்த இடத்துல போயிட்டு உங்களோட விஏசி, அதாவது உங்களோட விஎஃப்எஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது, உங்களோட விசா அப்ளிகேஷன் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறது நீங்கள் இந்த இடத்துல போய் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் போயிட்டு ஜெர்மனின்னு டைப் பண்ணும்போது டிசல்டோஃபில் ஒன்று, பெர்லின் ஒன்று இருக்குது. நான் போயிட்டு எனக்கு பக்கம் டிசல்டோஃப் தான் நான் கிளிக் பண்ண டிசல்டோஃபை. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிசல்டோஃப் வெப்சைட்டுக்குள்ளே போகும் விஎஃப்எஸ். ஸோ இங்கே தான் உங்களோட வந்து மெயின் இது இருக்குது நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு. இப்போது இங்கே போயிட்டு டிசல்டோஃப், ஓகே, இது வந்து விஎஃப்எஸ் அப்ளிகேஷன் சென்டர். இப்போது புக் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ ஆன்லைன் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு ஸ்கெட்யூல் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்கெட்யூல் பண்ணுறதுக்கான சைட்டுக்கு போகும். இப்போது நீங்கள் இதில் இப்படி திருப்பி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நியூ யூஸர் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் சிம்பிள் ஒரு லே அவுட் தான் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணலாம். ஒன்ஸ் அதை புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான டைமை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எம்பசிக்கு போகலாம்.